ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரௌனி ரெசிபி. இது வந்து ஹெல்தியான ப்ரௌனி ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்தி ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள்: அன்சால்டட் பட்டர் 1/8 கப் ப்ளஸ் 2 டீஸ்பூன், டார்க் சாக்லேட் 70 கிராம்ஸ், லைட் ப்ரௌன் சுகர் 1/3 கப் ப்ளஸ் 1/8 கப், cocoa powder அது unsweetened 1 tablespoon plus 1 teaspoon, Ragi Flour 1/8 cup plus 2 teaspoon, ஒரு pinch of salt, ஒரு pinch of coffee powder. உங்களுக்கு காஃபி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். பட் சாக்லேட்டோட டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கிறதுக்காக நான் காஃபி ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். 1 egg and 1/2 teaspoon vanilla essence. பட்டர் அண்ட் சாக்லேட்டை நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கணும். நான் வந்து அவனில் மெல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணலாம். நான் வந்து அது மாதிரி ஆல்ரெடி ஒரு கேக் வீடியோவில் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸை வைக்கிறேன் லாஸ்ட்டாக பேட்டரில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை நம்ம மெல்ட் பண்ணிடலாம். பட்டர் அண்ட் சாக்லேட்டை ஃபுல்லாக மெல்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து 45 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கூல் பண்ணிடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரௌன் சுகரை போட்டுக்கோங்க, உடைச்சிக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா 1/3 கப் ஒயிட் சுகர் போட்டுட்டு 1/8 கப் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகரே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒயிட் சுகரோட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரும் அதே மாதிரி தான். ராகி ஃப்ளோர் இல்லைன்னா வீட் ஆர் மைதா எதை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் செஞ்சாலும் அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கணும். இல்லைன்னா ஹாட்டாக இருந்ததுன்னா இது எக்ஸ் அது வந்து குக் பண்ணிவிடும். இப்போ சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சரை ஒரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா பீட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சிஃப்டரில் நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி ஃப்ளோர், கொக்கோ பவுடர், சால்ட் அண்ட் காஃபி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிஃப்ட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இருந்தால் மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நம்ம சிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டை ஊற்றிட்டு இதை ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணணும். இது வந்து நல்லா ரிகரஸாக பீட் பண்ண வேண்டாம், ஏன்னா ப்ரௌனி நமக்கு வந்து ஃப்ளாட்டாக டென்ஸாக வரணும், கேக் மாதிரி நமக்கு வர வேணாம். அதனால் அப்படி ஜஸ்ட் இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் பொறுமையாக. இப்போ பேட்டர் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சாக்லேட் சங்க்ஸை சும்மா போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5x5 இன்ச் அலுமினியம் டின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 இன்ச் ப்ரௌனி நமக்கு கிடைக்கும் ஹைட்டு. நீங்கள் 7x7 இன்ச் டின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. வந்து பட்டர் ஷீட் போட்டு இந்த டின்னை வந்து லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் அண்ட் ராகி ஃப்ளவர் வச்சு டஸ்ட் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். நம்ம இதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் டேப் பண்ணி எடுத்துடுங்க. அதை எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆர் ஸ்பேச்சுலா வச்சு பண்ணி விடுங்க. இது எதுக்குன்னா இந்த கிராக்லி டாப் கிடைக்கிறதுக்காக. இதை நம்ம 180 டிகிரிஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 30 to 35 மினிட்ஸ் வைங்க. நான் ஸ்டவ் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு என்னோட ப்ரீவியஸ் கேக் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ 27 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
நான் அவன்லேருந்து ப்ரௌனி எடுத்துட்டேன். நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் க்ரம்ஸ் ஒட்டிட்டு வரணும். ஏன்னா அது ஃபஜ்ஜி ப்ரௌனிங்கிறதால நமக்கு க்ளீன் டூத் பிக் வராது. இப்போ 10 மினிட்ஸ் இது இந்த டின்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ராகி ஃப்ளவர், ப்ரௌன் சுகர்லாம் மட்டும் வச்சு செஞ்சால் கூட சென்டர்ஸ் நல்லா ஃபஜ்ஜியாக, டாப் நல்லா கிராக்லிங் ஷைனியாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யம், சூப்பராக இருக்குது. சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye.